அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். என்கிட்ட ஒரு சகோதரி 2-3 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு இதுக்கான பதிவு போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். மேலும் அதே மாதிரி பிரச்சனை இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இது உதவும் அப்படிங்கிறதுனாலையும் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கவனமாக பார்த்து இதன்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகும். சரி, எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து ஆசாசியாக ஏதாவது தங்கத்தில் வாங்கி வைக்கணும்னு வாங்கி வைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு தாய் வீட்டு சீதனமாகவே நிறைய தங்கம் கிடைக்கும். இதெல்லாம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிரந்தரமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். ஒன்றா அவங்களாம் தொலைச்சிருவாங்க, எங்கேயாவது போகும்போது மிஸ் ஆயிரும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருடு போயிடும். அதாவது நம்ம வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. யார் எடுப்பாங்க அப்படின்னே தெரியாது. ஏதாவது கை இருந்த ஒரு மோதிரத்தை கழட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வைப்போம், திடீர்னு வைப்போம், பார்த்தோம்னா அது காணாமல் போயிடும். இன்னும் சில வீட்டில் யார் எடுத்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் ஐயோ நெருங்கிய உறவினர்களாக போச்சே, கேட்டோம்னா ஒரு மாதிரி சங்கடமாயிரும், போனால் போய் தொலையிட்டுமோ அப்படின்னு சொல்லி மனசு சமாதானப்படுத்திக்குவோம். இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே அடடா, இது இந்த ஃபங்க்ஷனுக்காக ஆசையாக வாங்கினது, இது நம்ம அம்மா போட்டது, இது நம்ம கணவர் போட்டது, இது நம்ம சம்பாதிச்சு வாங்கினது அப்படிங்கிற ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக கேட்கக்கூடாதுங்கிறனால விட்டுருவீங்க. இப்படி உங்களை விட்டு உங்களுடைய நகை எந்த மாதிரி சூழ்நிலையில் காணாமல் போயிருந்தாலும் சரி, அதாவது நீங்களாக தொலைச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது திருடிந்தாங்க அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைப்பதற்கான ஒரு பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்யுங்க, கண்டிப்பாக பலன்கிறது நிச்சயம். இதை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அந்த நாளில் நீங்கள் சுத்தமாக இருக்கணும், பீரியட்ஸில் இருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. மேலும் அந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதுக்கு சில பொருட்கள் அவசியமாக தேவைப்படுது. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நல்ல நாள் அப்படின்னா இப்போ நம்ம கேலண்டர் பார்க்கும்போது சிலதெல்லாம் கரிநாள் அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கும் இல்லையா, அந்த கரிநாளில் எந்த ஒரு சுபகாரியமே செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் அது மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாத எந்த கிழமையை வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த மாதிரி ஒரு 3 கிழமைகளில் கூட நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. வளர்பிறை, தேய்பிறை எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்கூடாது, பீரியட்ஸில் இருக்கக்கூடாது. மேலும் அந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் இருக்கக்கூடாது. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பாட்டில் தேவைப்படுது. நல்ல மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்ணாடி பாட்டில் தான் நமக்கு தேவைப்படுது. பிளாஸ்டிக்கோ சில்வரோ இது மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதில் சில பொருட்கள் நம்ம போட்டு வைக்கணும். எல்லா பொருளுமே முக்கியம். இது எனக்கு கிடைக்காது, இதுக்கு சப்ஸ்டியூட்டாக வேறு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சிலதுக்கு நம்ம ஆப்ஷனே கொடுக்க முடியாது. இதுனா இதே தான் வேணும், சரிங்களா? அதனால் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மேலும் இதை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒன்று எடுத்து அப்படியே நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இப்போ இந்த பாட்டிலில் நீங்கள் போடணும். இந்த பரிகாரம் செய்யும்போது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, சரிங்களா? பாட்டிலில் வெட்டிவேர் போட்டுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அருகம்புல். அருகம்புல் விநாயகர் பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு பொருள். நல்ல ஒரு தனாகர்ஷணம் நமக்கு கொடுக்கும். இது நம்ம கடையில் வாங்கணுன்ட்டு கூட இல்லை, வீட்டு சைடே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பறிச்சுக்கலாம். தண்ணீரில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் உலர விட்டுட்டு அதன் பிறகு இந்த வெட்டிவேரோடு நீங்கள் இதையே சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம போட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்பைப்புல். தர்பைப்புல்லும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கோவிலில் அர்ச்சகர் நல்ல பழக்கம் அப்படிங்கும்போது அவர்கிட்ட கூட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா யாகமெல்லாம் நடத்துறதுக்கு போவாங்க. அப்போ அவங்க எங்கே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வாங்கி கூட கொடுத்துட்டு நம்மக்கிட்ட காசு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம், சரிங்களா? தர்பைப்புல் ஒன்றாவது நமக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக வேணும். இப்போ இதையும் இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எல்லா விதமான பரிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம். அதில் சக்ஸஸ் ஆகும். மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக பலன் கொடுத்துரும், சரிங்களா? ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நல்லதாக இருக்கணும்.
நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2-3 நாளாக வாங்கி வச்சதை பயன்படுத்தாதீங்க. என்றைக்கு பரிகாரம் செய்கிறீங்களோ அன்றைக்கி முதல் நாளோ இல்லை அன்றைக்கோ வந்துட்டு வாங்குங்க. நல்லா அந்த கருப்பு புள்ளியெல்லாம் இல்லாத மாதிரி, அழுகல் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கி தண்ணீரில் வந்து கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. என்னென்ன பொருள் போட்டிருக்குறோம்? கண்ணாடி பாட்டிலில் வெட்டி வேர் போட்டிருக்கிறோம், அருகம்புல் போட்டிருக்கிறோம், தர்பைப்புல் போட்டிருக்கிறோம், அது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், கூடவே ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு லெமன் வந்து போட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் என்ன பொருள் காணுமோ அதனுடைய பேரை வந்து எழுதுங்க. தோடு காணும், வளையல் காணும், தோடு, வளையல், ஜிம்மிக்கி, இந்த மாதிரி வந்துட்டு இதில் மென்ஷன் வந்து பண்ணுங்கள். இப்படி எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லைன்னா அந்த பொருள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் மனக்கண்ணில் பதிஞ்சிருக்கும் இல்லையா, அதாவது நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா, இந்த தோடு தான் அப்படின்ட்டு. இப்போ அதை நீங்கள் உருவகப்படுத்துங்க. அப்படியே வந்து அந்த தோடு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டும் கூட செய்யலாம். இல்லைன்னா பேப்பர்லேயே வந்து எழுதி கூட இந்த டப்பாக்குள்ளாரையே வந்து போட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த டப்பாவை வந்து நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு வந்து செஞ்சுக்கோங்க. முழுமுதற் கடவுளான விநாயகரையும், அதே போல் இது தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், மகாலட்சுமி தாயார், குரு பகவான், இவங்களையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இப்போ இந்த ஏர்டைட் கண்டெய்னரை நம்ம வீட்டில் எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். பீரோக்குள்ளே வைக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கே வேணாலும் பத்திரமா வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இதில் இருக்கிற மற்ற பொருட்கள் எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஆனால் இந்த எலுமிச்சை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்துக்கோங்க. காஞ்சிருந்ததுன்னா விட்டுருங்க. ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி தெரியும் இல்லையா நமக்கே பார்த்த வித்தியாசம், இது அழுகுதா இல்லை காயுதா அப்படின்னு வந்து வித்தியாசம் தெரியும் இல்லையா. இப்படி அழுகிற மாதிரி இருந்தால் வேறு ஒரு எலுமிச்சை பழத்தை புதுசாக வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை காஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே கூட வந்து விட்டுறலாம். சரிங்களா? இது வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து இருக்கட்டும். அப்பப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் சீக்கிரமாக அந்த நகை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கவும் செய்யணும். மேலும் அந்த நகை உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி அதிகாலை நேரத்துலையோ இல்லை இரவு நல்ல தூக்கம் வர மாதிரி டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்லேயோ விசுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எந்த நகையை தொலைச்சிங்களோ அது உங்களுக்கு திரும்ப வந்துட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். அதே போல் நமக்கு தெரிஞ்ச யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் நாம் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு சங்கடப்பட்டிருந்தாலும் அவங்களே மனசு மாறி அதே நகையவோ அல்லது அதற்கு நிகரான வேறு ஏதாவது அவங்களுடைய நகையவோ வந்துட்டு உங்களுக்கு நிச்சயம் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய மனசில் வந்து இது தப்புன்னு வந்து உணர வைக்கும். அந்த நகையை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வர வைக்கும். ஸோ வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமையில் செய்யலாம். இல்லைனா அமாவாசை, பௌர்ணமி இது 2மே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மேலும் மற்ற நாளில் பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கலினாலும் இந்த நாட்களில் செய்யும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நாளில் கூட ராகு காலம், யமகண்டம் தடுத்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக இதுதான், இதை நம்ம வாங்கி வச்சு தான் செய்யணும். கவனமாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய காணாமல் போன நகைகள் திரும்ப கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.